ஸோ ரிஷப ராசி நேயர்கள், அதாவது ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் வந்து இருக்க மாட்டாங்க. இவங்க எப்பவுமே வந்து ஒரு ஃப்யூச்சர் கோலை நோக்கியே ஓடிக்கொண்டுட்டு இருப்பாங்க. அதாவது 11ஆம் இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, சனி பகவானே 11ஆம் இடத்துல எந்த கிரகங்கள் இருந்தாலும் நன்மை தான் செய்யணுன்ற ஒரு ரூல் இருக்குது இல்லைங்களா? ஸோ ரிஷப ராசிக்காரங்களுக்கு வந்து எல்லா கிரகங்களும் ரொம்ப சாதகமாக இருக்கிற காலகட்டம் இந்த காலகட்டம். ரொம்ப நாளாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்த வந்து பண்ணணும், ஒரு அது படிப்பாக இருக்கட்டும், இல்லை பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லை ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா வேறு இன்க்ரிமெண்ட் அந்த மாதிரி என்ன விஷயங்கள் இருந்தாலும் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்க போகிற காலகட்டம் இந்த காலகட்டம். சரிங்களா? நீங்கள் வந்து இப்போ ஒரு ட்ரெஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ரொம்ப காஸ்ட்லியாக இருக்க ட்ரெஸ் நீங்கள் வாங்கணும்னு ரொம்ப நாளாக எண்ணம் உங்களுக்கு இருக்கும். அதுவும் வந்து வித்யா மேம் சொன்ன மாதிரி மேக்கப் மட்டும் கிடையாது, ட்ரெஸ்ஸஸ் நீங்கள் பிடிச்சது எல்லாமே பண்ண போகிறீங்க. இந்த ஒரு ஆண்டு ஃபுல்லாகவே உங்களுக்கு எல்லா கிரகங்களும் உங்கள் சாதமாக இருக்குது. பெண் தெய்வ வழிபாடு வந்து பண்ணுங்கள். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, பெண் தெய்வ வழிபாடு கண்டினியூவாக பண்ணுங்கள். அது வெள்ளிக்கிழமையில் வந்து பண்ணுங்கள். நிச்சயமாக இந்த ஆண்டு மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுக்கு வந்து தரும்.